பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். மாமா, இன்னைக்கு என்ன பண்ணா தெரியுமா? ஸ்கூல்ல அத்தனை பேர் முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டா. எனக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. ஐயோ, என்னம்மா? ஏன் அழற? என்னாச்சு? பாட்டி, வெண்பா அவமானப்படுத்திட்டாளா? என்ன சொல்ற நீ? ஆமா மாமா, நேத்து முகூர்த்த புடவைய கட் பண்ணி போட்டா. அது கூட பரவாயில்ல, சின்ன பொண்ணு புரியாம பண்ணிட்டான்னு விட்டுட்டு இன்னைக்கு ஸ்கூல்ல எல்லார் முன்னாடியும் ரொம்ப அவமானப்படுத்திட்டா. ஏ ரஞ்சிதா, பாட்டி அழாதம்மா. அழாம விஷயத்த சொல்லு. நீ சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். பாட்டி, நான் வழக்கமா வெண்பாவை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிருக்கேன்ல, அப்படிதான் இன்னைக்கும் போனேன். ஆனா இன்னைக்கு திடீர்னு நான் மல்லி அம்மா கூட தான் வருவேங்கிறா. நான் கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அப்புறம் நீங்க எனக்கு அம்மாவே இல்லைன்னு சொல்லிட்டா. வெண்பா, அப்படி சொன்னியா? சொல்லு. சித்தி கிட்ட அப்படி சொன்னியா வெண்பா? மாமா, அப்படி திட்டினது மட்டும் இல்ல, என் மேல பேக தூக்கி எரிஞ்சா. தரையில இருக்கிற மண்ணெல்லாம் தூக்கி எரிஞ்சு என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டா. வெண்பா, ரஞ்சிதா சொல்றது உண்மையா? சொல்லு. இதெல்லாம் நீ பண்ணியா? இல்லடா, நான் பண்ணல. ரஞ்சிதா சித்தி போய் சொல்றாங்க. பாத்தீங்களா மாமா, எப்படி போய் சொல்றான்னு பாத்தீங்களா? இப்படி போய் சொல்றதுக்கு எங்க கத்துக்கிட்டான்னு தெரியல. அபாண்டமா போய் சொல்றா. ஸ்கூலே வேடிக்கை பார்த்துச்சு. அங்க எல்லாரும் என்ன அவ்வளவு கேவலமா பார்த்தாங்க. ஆனா வெண்பா இங்க வந்து பண்ணவே இல்லைன்னு சொல்றா. எக்ஸ்ட்ரா 2 தட்டு தட்டுன. ஏன் வெண்பா, ஏன் சித்திக்கிட்ட அப்படி நடந்துகிட்ட? நான் அப்படிலாம் பண்ணல பாட்டி. சித்தி போய் சொல்றாங்க. வெண்பா, சித்தி போய் சொல்ற மாதிரிலாம் தெரியல. நீ புடவை கட் பண்ணாத நானே பார்த்தேன். என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லிடு. நீ ஏன் அப்படி நடந்துகிட்டேன்னு எனக்கு காரணம் தெரியணும். இல்ல நீ டாடாவை வேற மாதிரி பாப்ப. மாமா விடுங்க. ஒரு அம்மாவா நான் இதெல்லாம் கடந்து வரணும் போல இருக்கு. கடவுள் எனக்கு இப்படி ஒரு டெஸ்ட் வச்சிருக்காரு போல. நான் இந்த அவமானம் எல்லாத்தையும் தாங்கிக்கிறேன் மாமா. அது மட்டுமா அங்க நடந்துச்சு? என்னென்னமோ நடந்துச்சு. அதெல்லாம் தாங்கிக்கிற மாதிரி இதையும் தாங்கிக்கிறேன் மாமா. நீங்க விடுங்க. வெண்பா, நீ இன்னும் அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லவே இல்ல. டாடாவை ரொம்ப கோவப்படுத்துற. அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். இவ மல்லியம்மா, மல்லியம்மா, மல்லியம்மா இங்க பாருங்க மல்லியம்மா. ரஞ்சிதா சித்தி எப்படிலாம் போய் சொல்றாங்க பாருங்க. ஏய் மல்லி, நீ எதுக்கு இங்க வந்த? உனக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஏய், இந்த வீட்டை விட்டு கோச்சிட்டு போனவ தானே நீ. நீ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு உனக்கு கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளணும். உனக்கு அதெல்லாம் மறந்து போச்சா? எதுக்கு நீ இப்ப திரும்ப வந்திருக்க? நான் போனேன்டா, இல்லன்னு சொல்லல. நீங்களும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினீங்க தான், அதையும் நான் மறுக்கல. ஆனா இதே மல்லிய விஜய் சார் மறுபடியும் என் வீடு தேடி வந்து கூப்பிட்டிருக்காரு. உங்க தேவைக்கு நீங்க கூப்பிடலாம்னா, எனக்கு தேவைப்படும் போது நானும் இந்த வீட்டுக்குள்ள வரலாம்ல. ஏய், எங்க பொண்ண காப்பாத்துறதுக்காகத்தான் உன்னை கூப்பிட்டது. அப்பெல்லாம் எங்களை நிராதரவா விட்டுட்டு இங்க எதுக்கு வந்து நிக்கிற இப்போ? மேடம், சில சமயங்கள்ல என்னால வர முடியாம இருந்திருக்கலாம். சில சமயம் நானே வராமலும் இருந்திருக்கலாம். அதுக்காக வெண்பா மேல நடக்கிற அநீதிய நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லையே. மல்லி, நீ பொங்குற அளவுக்குலாம் இங்க எந்த அநீதியும் நடக்கல. அன்னைக்கு நான் உன்னை கூப்பிட்டப்ப நீ வரமாட்டேன்னு என்ன தூக்கி எறிஞ்சிட்ட. அந்த வலி இன்னும் என் நெஞ்சில இருக்கு. நான் எனக்காக உதவி கேட்டு வந்து நீ என்ன தூக்கி எறிஞ்சா கூட நான் பரவாயில்லன்னு விட்டுருப்பேன், மன்னிச்சிருப்பேன். ஆனா நான் வெண்பாக்காக வந்தேன். அப்பெல்லாம் உதவி பண்ணாம இருந்துட்டு இப்ப நீ திடீர்னு வந்து நின்னா நாங்களாம் உனக்கு ஏத்துக்கணுமா? விஜய் சார், நீங்க என்ன ஏத்துக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க என்ன ஏத்துக்கிட்டே ஆகணுங்கிற கட்டாயத்திலயும் நான் வரல. ஆனா வெண்பாவுக்கு யார் அம்மாவா இருக்கணும்னு நல்லா யோசிச்சுக்கோங்க சார். இந்த ரஞ்சிதா வெண்பாவை ஸ்கூல் வாசல்ல வச்சு அடிச்சா. காட்டு மிராண்டித்தனமா அடிச்சா. எந்த பொண்ணும் ஒரு குழந்தைகிட்ட அப்படி ஒரு கோவத்தை காமிச்சு அடிக்க மாட்டாங்க.
பிசாசு மாதிரி அடிச்சா. இவளை நம்பி வெண்பாவை ஒப்படைக்க போறீங்க? ஏய் மல்லி, வார்த்தையை அளந்து பேசு. நீ இந்த வீட்ல இருந்த வரைக்கும் வெண்பா மனச கெடுத்த. நல்லவ மாதிரி நடிச்சு இந்த சின்ன குழந்தைய மயக்குன. விஜயும் அதே மாதிரி கைக்குள்ள போட்டுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதெல்லாம் நடக்கலன்னு சொன்ன உடனே வெளியே போனேன். இப்போ மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு திட்டம் போடுற. அதுக்கு பகடக்காயா வெண்பாவை யூஸ் பண்ற, அப்படிதானே? இப்படிதான் மாமா இந்த மல்லி பண்ணிட்டு இருக்கா. நான் கொஞ்சம் கொஞ்சமா வெண்பா மனசுல இடம் பிடிக்க முயற்சி பண்ணும் போதெல்லாம் இவ வந்து என்ன எதிரி ஆக்கிட்டு இருக்கா மாமா. குழந்தை வரமாட்டேன்னு அடம் பிடிச்சா செல்லமா 2 தட்டு தட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாட்டோமா? அப்படிதான் மாமா நான் பண்ணு. திடீர்னு எங்க இருந்து வந்தான்னு தெரியல, என்ன கை நீட்டி அடிக்கிறா. ஏய் மல்லி, உனக்கும் வெண்பாக்குமான எல்லா பதமும் முடிஞ்சு போச்சுல. எதுக்கு நீ இன்னும் வெண்பாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? நீ எதுக்கு அவ ஸ்கூலுக்கு போன? விஜய் சார், வெண்பாவோட என் பந்தம் எப்பவும் முடியாது. என்னால வெண்பாவை மறக்க முடியாது. இன்னைக்கு வெண்பாவை பார்க்கணும்னு என் மனசுக்கு தோணுச்சு. தூரமா நின்னு பார்த்துட்டு வந்துடலாம் தான் ஸ்கூலுக்கு போனேன். அங்க ரஞ்சிதா மிருகத்தனமா வெண்பாவை அடிச்சா. அதனாலதான் நான் போய் தடுத்தேன். இல்லனா நான் தூரமா நின்னு பார்த்துட்டு போயிருப்பேன் சார். ஏய் என்ன, எங்க வீட்டு பொண்ண நீ எப்படி கை நீட்டி அடிக்கலாம்? கொஞ்ச நாள் விஜய் உனக்கு பெரிய இடம் கொடுத்து வச்சிருந்தான். அதனால ரஞ்சிதாவை நீ கை நீட்டி அடிச்ச போதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இனிமே அப்படிலாம் பார்த்துக்கிட்டு இருப்போன்னு மட்டும் நினைக்காத. இன்னொரு வாட்டி கைய அப்படி தூக்குன, நீட்டுற கைய ஒடிச்சிடுவேன். விஜய் சார், நீங்களும் இததான் சொல்ல போறீங்களா? வெண்பாவை ரஞ்சிதா என்ன வேணாலும் பண்ணுவா, நீங்களும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்க போறீங்களா? அவ கண்டிச்சதுக்காக நான் அடிக்க போகல. அவ வெண்பாவை ரொம்ப மோசமா அடிச்சா. ஒரு சின்ன குழந்தைய அப்படி அடிக்க கூடாது. அதுக்குதான் நான் அவளை அடிச்சேன். மாமா அவ போய் சொல்றா மாமா. நான் வெண்பாவை அடிச்சதுக்காக அவ கோவப்படல. நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் தெரிஞ்சுதான் அங்க வந்திருக்கா. அவ என்ன கைய ஓங்கும் போது அவ முகத்துல அப்படி ஒரு பொறாம வெறி இருந்துச்சு. விஜய் உன் கழுத்துல எப்படி தாலி கட்டுறாருன்னு பாக்குறேன்னு என்கிட்டயே சவால் விட்டுருக்கா மாமா. இப்ப கூட நம்ம கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் இங்க வந்திருக்கா. நான் அப்படி சொல்லல விஜய் சார். அவ போய் சொல்றா. மாமா அவதான் அபாண்டமா போய் சொல்லிட்டு இருக்கா. அவ சொன்னதுக்கு என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு. இருங்க வரேன். ஏய், முதல்ல உன் கழுத்துல விஜய் எப்படி தாலி கட்டுறாருன்னு நானும் பாக்குறேன். நீ வேணும்னா பாரு. உன்னோட மனசுக்கு விஜய் கூட உனக்கு இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. பாட்டி நீங்களும் பாருங்க. ஏய், முதல்ல உன் கழுத்துல விஜய் எப்படி தாலி கட்டுறாருன்னு நானும் பாக்குறேன். நீ வேணும்னா பாரு. உன்னோட மனசுக்கு விஜய் கூட உனக்கு இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. அண்ணே வாங்க, இத வீடியோ ஓடுங்க. நல்ல வேலை மாமா, அங்க இருந்த ஒரு பேரண்ட் இந்த வீடியோ எனக்கு அனுப்புனாங்க. இல்லனா அவ உண்மையை சொல்றா, நான் தான் போய் சொல்றேன்னு ஆயிருக்குள்ள மாமா. இந்த மாதிரி இவ போய் சொல்றதுனாலதான் வெண்பாவுக்கும் இதை கத்து கொடுத்திருக்கா. அதான் நம்ம வெண்பாவை இப்படி போய் சொல்லிட்டு இருக்கா. ஆமா, சொன்னேன் விஜய் சார். அந்த நேரத்துல இருந்த ஆத்திரத்துல அப்படி சொன்னேன். அந்த இடத்துல நீங்க இருந்தா கூட. நிறுத்து. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. எந்த தைரியத்துல அந்த வார்த்தையை சொன்ன? எந்த நம்பிக்கையில உன்னால இதெல்லாம் பேச முடியுது? நான் ரஞ்சிதா கழுத்துல தாலி கட்டுறதையும் கட்டாம இருக்கிறதையும் நீ எப்படி முடிவு பண்ண முடியும்? இப்போ சொல்றேன் கேட்டுக்க. ரஞ்சிதா தான் என் பொண்டாட்டி.
அவ கழுத்துல தான் நான் தாலி கட்ட போறேன். ரஞ்சிதா தான் வெண்பாக்கு அம்மாவா இருக்க போறான். வேற யாரும் என் மேலையும் வெண்பா மேலையும் உரிமை இருக்கிறதா நினைக்காதீங்க. மல்லி, உனக்கு தான் லாஸ்ட் வார்னிங். இனி நீ எதுக்காகவும் வெண்பாவை பார்க்க கூடாது. எதுக்காகவும் வெண்பா கிட்ட பேசக்கூடாது. எதுக்காகவும் வெண்பாவை நீ நெருங்கவே கூடாது. மீறி நெருங்கினன் வையே, நீ வேற ஒரு விஜய பாப்ப. போ வெளியில, போ வெளியில. மல்லிமா விட்டுட்டு போகாதீங்க மல்லிமா. மல்லிமா வா வெண்பா, இங்க வா. உனக்கு இதான் லாஸ்ட் வார்னிங். ரஞ்சிதா தான் இனி உன் அம்மா. அந்த மல்லி உன் அம்மா கிடையாது. அவனை இன்னையோட நீ மறந்துடணும். இதுக்கப்புறம் மல்லியம்மா மல்லியம்மா நீ ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்த, இனி நீ ஸ்கூலுக்கு போவேன்னு முடிவு பண்ணி வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிருவேன். ஞாபகம் வச்சுக்க. போ உள்ள போ. மாமா வா வா. மல்லி, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. Just get lost. ச்சே. மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி. மசாலா பொடி தோசை, கருவேப்பிலை பொடி இட்லி, ஆனியன் பொடி ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.